எல்லா உயிர்களுக்குமானது அரசியல். அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல அரசியல். காக்க, குருவி, சிட்டு, மைனா, தேனீக்கள், ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு. இருக்கா சீமான்? இருக்கு. காடுல போய் சிகரெட்டை பிடிச்சிடாதீங்க, அங்க போட்டுறாதீங்க, காடு பற்றி எரிந்திரும் ஒரு பலகை வச்சிருக்காங்கல்ல, அது அந்த காடுகளுக்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வந்துருச்சு, முகாம போட்டு காப்பாற்றுங்க. பருத்தி கொட்டை விலையை ஏத்தாத, புண்ணாக்கு விலையை ஏத்தாத, மாட்டுக்கு தீவனம் அதை குறை கத்திரம்பாரு, அது மாட்டுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்குல்ல. இவன் என்ன பண்ணுவான்? நேர எதை பற்றியும் கவலைப்படல. காடை அழிக்கிறது, ஆறு அழிக்கிறது, மலையை அழிக்கிறது, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அந்த சூழியல் பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. முதல்ல அந்த புரிதல் இருக்கணும். பல லட்சக்கணக்கான உயிர்களோடது இந்த பூமி, இந்த உலகம். அதுல நீயும் ஒருத்தன். மற்ற உயிரினங்கள் வாழாது மனிதன் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. இந்த உலக உண்மையை, இந்த உயிரியல் அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும். இது உங்க பிள்ளைகளை தவிர யாரும் கற்பிக்க மாட்டான். இவனுக்கு தெரியாது. இது மரம், நாங்க உங்க பிள்ளைகள் பார்ப்போம், இது மண்ணின் வரம், இதை வளர்ப்பதே மனித அறம் நாங்க நினைப்போம். மரம், மரம், காற்று, மூச்சு காற்று, உயிர். மரம் பறவை பட்சிகளின் கூடு, வீடு. மரம் பழம், மரம் விதை, மரம் நிழல், மரம் மழை. இப்படி நாங்க பார்ப்போம். அவன் வருவான், மரம் காசு, பணம், துட்டு, வெட்டு, ஒரே வெட்டு, முடிஞ்சு கதை. இதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வேறுபாடு.